ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ நான் அப்போ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒன்றா காமிக்கிறேன், ஒன்றாவே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கொராமி டீமில் வந்து இந்த 1 lakh உண்டியல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த உண்டியல் வாங்கணும்னு ஆசை. ஸோ நான் வாங்கிட்டேன். ஸோ சைட்லையுமே கொராமி அழகழகாக டிசைன் போட்டிருந்துச்சி. ஸோ இது வந்து வுட் ஃபினிஷ்லேயுமே இருந்துச்சு 160க்கு. பட் அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி நான் இது வந்து வாங்கினேன். சரவணா ஸ்டோரில் நிறைய டிசைன் இருக்குது. ஸோ அழகாக இருக்குல்ல இதோட ரேட் பார்த்திங்கன்னா 210 தான். 210க்கு அது வந்து ஒர்த்து தான். ஸ்மால் அமௌண்ட் பிகம் பிக் சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் எதுவும் அடி பிரிச்சுட்டேன். இதனால வீடியோ காட்டணும் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எங்கள் அம்மா கிட்ட திறந்து இந்த மாதிரி உண்டியல் வாங்கியிருக்கேம்மா, இந்த உண்டியல் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தேன். ஸோ வாங்கிட்டேன் பார்த்த உடனே. ஸோ அது எங்கள் அம்மாட்ட காமிச்சோன்னே எங்கள் அம்மா காசு கொடுத்து, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் காசு கொடுத்து உள்ளே போட சொன்னாங்க. ஃபஸ்ட்டே 500, அப்புறம் 200 போட்டுட்டேன். 700 ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஸோ அடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யார் எந்த காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி பர்ஸில் தான் போட்டு வைப்பேன். இந்த பழக்கம் என்கிட்ட எப்போவுமே இருக்குது. என்கிட்ட ஏன் உண்டியல் இல்லை கேட்டால் உண்டியலுமே இருக்குது. பட் நான் வந்து உண்டியல் வந்து பீரோக்குள்ளே இருக்கும். சில டைம் எங்கள் அம்மா இருக்கும்போது கேட்டு உண்டியல் எடுத்து போட்டுருவேன். எங்கள் அம்மா இல்லாமல் பீரோ திறக்க முடியாது. ஸோ அதனால் நான் இதிலே போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி காசு இந்த மாதிரி பர்ஸில் போட்டுருவேன். ஸோ வந்து பீரோவிலேருந்து எப்போ எடுக்கிறோமோ அதில் போட்டுருவேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் காசுமே இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் போட்டுடுறது. இங்கே வந்து மணி இது போட்டுக்கலாம், காயினுமே போட்டுக்கலாம், கேஷும் போட்டுக்கலாம். இங்கே வந்து கேஷை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி போடணும். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, காசு சேர்த்து வைக்கணும். சின்ன பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்கள் காசு நல்லா சேர்த்து வைக்கலாம், சேவ் பண்ணோன்னா. ஸோ இது மாதிரி அடிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 500 உள்ளே போட்டுட்டேன். 500மே அடிச்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கு உள்ளே போடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கு, ஏன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து 500 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரோலில். அப்புறம் செகண்ட் ரோவில் வந்து 100, தேர்ட் ரோலுமே 500, அப்புறம் 200, 500, 100, 500, 200 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 போட்டிருக்கேன். டோட்டலாக நான் இவ்வளோ அமௌண்ட் தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 1 lakh சேர்த்து வச்சுருவேன். ஸோ இந்த உண்டியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு வேர்த்துக்கு கண்டிப்பாக வேர்த் தான். நீங்களும் வாங்கி கொடுங்க எல்லாருக்குமே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உண்டியலுமே நான் வந்து ஸ்டேஷ்னரி இருக்கிற பிளேஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸ்டேஷ்னரி ஃப்ளோருக்குள்ளே போயிருந்தேன், அப்போ தான் இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே இந்த ட்ராயிங் பென்சில் பார்த்தேன். ஸோ ட்ராயிங் பென்சிலுமே எடுத்துட்டேன். டோட்டலாக 6 பென்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் நோட்டுமே தேடினேன். பட் ட்ராயிங் நோட் வந்து ஸ்டாக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் வந்துட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இதான் ட்ராயிங் பென்சில் வாங்குகிறேன். சூப்பராக இருக்கு அப்படி ட்ராயிங் பென்சில். நல்லா டார்க்காகவே இருக்குது, நார்மல் பென்சில் மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பிரேஸ்லெட்டுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா 30 rupees தான் போட்டிருந்தாங்க.
ஸோ அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டப்பா மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய பல்காக நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து குலுக்கி குலுக்கி போட்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு. எடுத்து அப்படியே ஷஃபிள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு கிடச்சி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக இருக்குல்ல ரெட் கலரில். ஆக்சுவலி இந்த ரெட் கலர் ப்ரேஸ்லெட்டுமே இல்லை. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், லைட் பர்பிள். பர்பிளை தவிர எனக்கு வேறு கலரே தெரியாதம்மா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு பர்பிள்னால் பிடிக்கும். ஸோ இப்போயும் எனக்கு வெறுத்துருச்சு பர்பிளை. கொஞ்ச நாளாக வெறுத்துட்ருக்கேன். பர்பிளே வாங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். இதில் ஹலோ கிட்டி ஷாம்பு போட்டிருந்தாங்க. இது ரொம்ப ப்ரைட்டாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதே சேம் டிசைன் இதுலேயே வந்து எல்லோ கலருமே வந்து வாங்கினேன். ஸோ ரெண்டுமே ஒரே டிசைன் தான். நல்லா இருக்குல்ல. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ரெயின்போ கலர் பெட்ஷீட் தான் இருந்துச்சு. ஏன்னா ரெயின்போ கலர் பெட்ஷீட் நிறையவே இருக்குது. ஸோ நான் வாங்கலை. அதனால் இந்த 3 பெட்ஷீட் எடுத்து வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 பேண்ட் அப்புறம் 2 டிஷர்ட் எடுத்திருந்தேன். வீட்டுக்கு வர மாதிரி எடுத்திருந்தேன். இது இந்த 2மே டிஷர்ட். ஸோ இந்த 2 டிஷர்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப்பாக வாட்ரு விழுற மாதிரியே இருக்குது ரெயின்போ கலரில். சூப்பராக இருக்குது இந்த ஷர்ட்டை. நான் வந்து வாங்கிட்டேன். அதனால் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 215 தான். கம்மியாக தான் இருக்காங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். ஸோ இது அழகாக ஃப்ளார் டிசைனில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹேண்டுமே இருக்குது இதில். ஸோ இது அப்படியே டிசைனுமே ரொம்ப பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நானும் எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது டிசைன். காஃபி கப்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 400 போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நான் வாங்கியிருக்க பொருள். ஸோ இதுவுமே இல்லாமல் இன்னொன்றுமே வாங்கியிருக்கேன். கீ செயின் பார்த்தீங்கன்னா இது வந்து சரணா ஸ்டோர்லலாம் வாங்கலை. என் ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ளைட் கீனர் கீ செயின் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது.